ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு 100+100 கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் நம்ம செய்திருக்கோம். ஒரு டிராக்டருக்காக 2 10 இன்ச்சு 8 ஓம்ஸு ஊஃபர் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம இதை கிளாஸ் டீயில் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு வால்யூம், ட்ரிபிள் அண்ட் பேஸ். மீதி வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, டவுன் பண்ணுறது இந்த ஈக்குவலைசர் மூலயமா அவர் ரெடி பண்ணிக்கலாம். பேஸும் அவருக்கு தேவையானதை இதிலே நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். ஹை பேஸ், ஹை ட்ரிபிள் இந்த பிடி தான் நம்ம இதில் பயன்படுத்தியிருக்கோம். இது டிஜே பிடின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் நம்ம இந்த பிடி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பேஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பழைய பாடல்களுக்கும் மேட்ச் ஆகும். நியூ பாடல் போகும்போது கொஞ்சம் பேஸ் நீங்கள் ஒரு 50% தான் வைக்க முடியும். ட்ரிபிளும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிடியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் 50-50 தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் கம்மியாக இருக்கிற MP3 பாடல்களில் தான் நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ட்ரிபிள்லாம் பார்த்திங்கன்னா பஸ் பிடி ரேஞ்சுக்கு இந்த ஆம்பிளிஃபையரில் இருக்கும். இந்த பொதுவாகவே இந்த பிடி சிங்கிள் பவர் சப்ளை பிடி பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் லைக் பண்ணி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு இருக்காங்க. டிஜே பிடின்றது இதை நம்ம கிளாஸ் டீக்கு மேட்ச் பண்ணி, அதாவது DPA 3116D2 எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட 100+100 இதனுடைய வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா DC 12 வோல்ட் இன்புட்டு. இது இதுக்குள்ளே சப்ளை கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட்டிங் சப்ளை கொடுத்துருக்காங்க. 24 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகிக்கும். அதுக்கான கன்வெர்ட்டர் ஸ்டேஜ் இந்த இடத்தாண்டே கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலே என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கான 5 வோல்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. முன்னாடி இந்த போர்டில் இந்த மாதிரி யூஎஸ்பிக்கான 5 வோல்ட் கொடுக்க கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் மேக் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த போர்டை நீங்கள் 24 வோல்ட்லேயும் ஃபங்க்ஷன் பண்ணிக்க முடியும், 12 வோல்ட்லேயும் ஃபங்க்ஷன் பண்ணிக்க முடியும். அதனால தான் இவங்க பக் போர்டு யூஸ் பண்ணிட்டாங்க. யூஎஸ்பியோட 5 வோல்ட்டுக்கு பக் போர்டு கொடுத்துட்டாங்க. இங்கேயே இதில் இன்பில்டாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பிடி நம்ம 12 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையரை நம்ம மேக் பண்ணிக்கிட்டோம். ஒரு ஸ்பீக்கருக்கு பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் நல்ல டெத் அவுட்புட் இருக்கும். பாக்ஸு பார்த்திங்கன்னா அது மாதிரி நம்ம ஆம்ப்பு குவாலிட்டியாக ரெடி பண்ணிட்டால் மட்டும் போதாது. அதுக்கு தகுந்த ஸ்பீக்கர் பாக்ஸும் அமைப்பாக இருக்கணும், ஊஃபரும் அமைப்பாக இருந்தால் தான் அந்த ரிசல்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்க முடியும். அப்போ தான் நீங்கள் ஒரு கஸ்டமர் முழுமையான ஆடியோவை உணர முடியும். நம்ம ஆம்பிளிஃபையருக்கு செலவு வைக்கிற அளவுக்கு ஸ்பீக்கருக்கும் ஸ்பீக்கர் பாக்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஆம்ப் ரெடி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்டீரியோ சாங்ஸே நீங்கள் MP3 பாடல்கள் நல்லா கேட்க முடியும். நாளைக்கு இந்த கஸ்டமருக்கு நம்ம திங்கக்கிழமை டெலிவரி கொடுக்க போகிறோம். இந்த கஸ்டமர் ஆம்பிளிஃபையர் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் வேலையினால் எதையுமே கொஞ்சம் செயல்படுத்த முடியல. இருந்தாலும் கஸ்டமரு நீங்கள் பொறுமையாகவே பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ தான் ஃப்ரீ டைம் கிடச்சிது. ஏன்னா கொஞ்சம் போன வீக்கெல்லாம் ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. அதை கொரியர் பண்ணுறதுக்கே டைம் போயிடுது. அதுக்கு இல்லாமல் நம்ம போர்டை ரெடி பண்ணி, அது இல்லாமல் அதை மறுபடியும் க்ளீன் பண்ணி அதை பேக் பண்ணி திரும்ப போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. போன வீக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சில PCB ஸ்டாக் இல்லாததுனால கொஞ்சம் PCB ஸ்டாக் வந்தது. அதை ரெடி பண்ணி ஒவ்வொரு கஸ்டமருக்காக கொடுக்கும்போது நம்மளுக்கு டைம் அதிகமாகவே எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் போர்டு ஸ்டாக் இருந்தது. போன வீக்கெல்லாம் போர்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போர்ட்ஸ் ஸ்டாக்கே இல்லை. PCB மேனுஃபேக்சர் சைடில் இருந்தும் கொஞ்சம் ப்ராப்ளம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு சில ஆர்டர்ஸ்லாம் எனக்கு டிஸ்பேட்ச் பண்ண கிடையாது. கொஞ்சம் டிலேவாக கொடுத்ததுனால எனக்கும் கஸ்டமர்ஸுக்கு போர்டு கொடுக்கறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எல்லா ஒரு கஸ்டமருடைய ஆர்டர்ஸும் அவுட்புட் பண்ணியாச்சு. இப்போ ஏதோ பார்த்திங்கன்னா ரெகுலராக டெய்லி ஒரு ஆர்டர்ஸு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த கஸ்டமருக்கு இப்போ ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சி விட்றோம். இது மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் வீடியோஸில் தெரியப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணி இந்த ஆம்பிளிஃபையரை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். சம்டைம் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணலைன்னா மார்னிங் டைம் நீங்கள் கால் பண்ணலாம். மார்னிங் டைம் ஒரு 6 o'clockலேருந்து ஒரு 9 o'clock வரைக்கும் கால் பண்ணுங்கள். ஈவினிங் டைம் தயவுசெய்து கால் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 4 மணி டு
ஒரு 8 மணி வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணால் நான் நீங்கள் எது பேசினாலும் எனக்கு புரியாதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நான் அப்போ தான் ஆர்டர்ஸ் வந்து பேக் பண்ணிகிட்ருப்பேன். அது கரெக்டாக அவங்களுக்கு எல்லா பொருளையும் செக் பண்ணி எடுத்து வச்சு பேக் பண்ணுறதுக்கு கம்பல்சரி அதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் கால் அப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணு அதை பண்ணுன்னு கேட்டிங்கன்னா என்னால் ஒன்றுமே புரியாது. பட் நான் சரியான பதில் கொடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் டைம் ஒரு 11 மணிக்குள்ளே கூப்பிட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு அன்றைக்கி ஈவினிங்க்கு உங்களுக்கு பொருள் வைக்க முடியும். கொரியர் ஒரு 4 மணி போல் டைம் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் ஆர்டரையும் எடுக்க முடியாது, அதை உங்களுக்கு உடனே டிஸ்பேச்சும் பண்ண முடியாது. சப்போஸ் ஃப்ரீயாக இருந்தேன்னா கம்பல்சரி அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு அப்போயே கூட உங்களுக்கு அந்த ஆர்டர் அனுப்பிச்சி வைக்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த ஆம்ப்ளிஃபையரோட அசம்பிளிங் வீடியோ வந்து ஸ்பீடாக ஓட விட்றேன். பயருங்க வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு ஸ்பீடாக ஓடி விட்ருக்கேன், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஆம்ப்ளிஃபையர் எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு சென்னையில் ஒரு நபருக்கு வந்து இதை செய்து கொடுத்தேன். STK 4141ஓட நல்லா ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஆடியோ கிளாரிட்டி கிளாஸ் டி ஆம்ப்ளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஆடியோ வந்து உங்களுக்கு கேட்ட மாதிரியே இருக்காது. அது ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக உங்களுக்கு ஆடியோஸ் வந்து இருக்கும். ஏன்னா எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா DC ஆம்ப்ளிஃபையரில் கொஞ்சம் இந்த கிளாஸ் டீலாம் கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாத இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இன்னும் ஒரு விஷயம் இதில் பெஸ்ட்டாக இருக்குது. ஸ்பீக்கர் ஏதாவது ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீக்கர் மோடுக்கு போயிடும். அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் இது சேஃப்டி பர்பஸ் இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு நண்பர்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வாங்கி கண்டிப்பாக வண்டியில் போட்டு பார்த்துட்டு இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட்டு நம்மளுடைய TSK சேனலில் போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி நீங்கள் இந்த ஆடியோ பதிவை ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்கள். மோஸ்ட்லி நேரில் கேட்குறதுக்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹெட்ஃபோனில் கேட்குறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு ஆடியோ நீங்கள் ஸ்பீக்கரில் நேச்சுரலாக கேட்கும்போது உங்களுடைய வீட்டிலையோ சரி அதுலேயோ சரி நீங்கள் கேட்கும்போது அதோட ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.